போய் தான் ஆகணும். அடம் பிடிக்காத ரேணு, சொல்றது கேளு. நான் இவள ஆட்டோல கொண்டு போய் விடுறேன். என்னங்க ஸ்கூல் பஸ் வரலையா? கிளம்ப லேட் பண்ணிட்டா குரு, வேன் போயிடுச்சு. அதனால என்ன, நான் டிராப் பண்ணிடுறேன். வாயடி வா. பாய். இன்னைக்கு கட்டடிச்சிடலாம் நினைச்சேன், காலை வாரிட்டே குருவே. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல கவிதை போட்டி இருக்கு. நாடுங்கிற தலைப்புல 4 வரியில கவிதை சொல்லுமா. நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? பிரமாதமான கவிதையா நான் சொல்றேன், அப்படியே சொல்லி அசத்திரு. நிஜமாவா? ஆமா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டியே? சாச்சா. ஓகே. கவிதை சொல்லு, கவிதை சொல்லு, கவிதை சொல்லு. கவிதை என்ன சொல்லு? அட பாவிகளா, கவிதை பேட்டி. யார் அது எழுதுனது? தமிழ் மிஸ். தமிழ் மிஸ் அதானே பார்த்தேன். இவங்களுக்கு கவிதை சொல்லவான்னு இவ்வளவு வருத்தப்பட்ட? ஏதாவது ஒன்னு அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. தேங்க்ஸ், இது போதும் குருவே. நான் சொல்லி அசத்திடுறேன். பை. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. சொன்னதான் சொன்ன, ஒரு நல்ல கவிதையை சொல்லிருக்க கூடாது? தாய்மொழி தமிழ், அத குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்திலே தமிழை தப்பு தப்பா எழுதிருக்காங்கன்ற கடுப்புல விளையாட்டா நல்லைன்னு சொன்னேன். அதுக்கு என்னடா இப்போ? டேய் இங்க ஐயா, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? டேய், அவனை போய் எம்ஜிஆர் மார்க்கெட்ல வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வறுக்க சொல்லு. அப்படி வாங்கிச்சா போய் 4 பீர் வாங்கிக்க. நீ ஒரு கட்டிங் போட்டுக்க. காசு வச்சிருக்கீல்ல? ஏமா லேட்டு? என்ன இதெல்லாம்? இந்த பேக் பிடி. என்னம்மா இவ்வளவு நேரம்? இத பிடி. கொஞ்சம் குனி. என்னம்மா இதெல்லாம்? சக்சஸ். உன் கவிதையை நான் சொன்னேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை கொடுத்திருக்காங்க. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டியா செல்லம்? இல்ல, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. இங்க பார், வீணை ஆயிருக்குது. உன் கவிதையை நான் சொல்லி முடிச்சதும் ஆடிட்டோரியத்துல என்ன கிளாப்ஸ் தெரியுமா? அமைதி அமைதி அமைதி. நீயும் நானும் ஒண்ணு என்ற வரிகளில் இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன? என்ன? யாருக்கு தெரியும்? மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மழலை கவிஞர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அது உன் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசிச்சு காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பை பை.